நேற்று ஒரு நாள் இந்த ஓட்டு போட போயிட்டு வந்து கொஞ்சம் சோமாத்தியமா துணி துவைக்காம விட்டுவிட்டேன். அதுக்குள்ள எவ்வளவு சேர்ந்து போயிடுச்சு. வீட்டுல அடுத்து போட்டுக்க ஒரு துணியும் இல்ல போல இருக்க. எப்பப்பா இந்த பிள்ளைவ பண்றது சுத்தமா சேர்த்துக்க முடியல. இந்த ஒரு மாசம் எப்படிதான் போகுமோ. ஐயோ கடவுளே, ஒவ்வொரு நாளும் இது வந்துட்டு மல்லு கட்டுறதுக்குள்ள ஏன் சீவம் போயிடும் போல இருக்கு. இந்த துணியெல்லாம் என்னைக்கு நான் துவைச்சி என்னைக்கு வீட்டு வேலையை முடிச்சு சோறு குழம்பு பாக்குறது. என்னத்த பண்ண, ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போடுங்கன்னு சொன்னா காதுல வாங்குறாரு அவரு. நாம எதுவும் கேட்டா செய்யவே மாட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் சொல்றது. என்ன காலங்கத்திலே புலம்ப ஆரம்பிச்சாச்சு போல. என்ன செய்யல நீ சொல்லி நான் என்னத்த செய்யல. ஏன் பாத்து வா. ஏய் அத்தே, இந்தாடி பாத்து இங்க எங்கன போனியா ஊந்துறாத. அப்புறம் என்னால தூக்க முடியாது பாரு. எங்க வர்றவர் பாத்து வர மாட்டேங்க. இப்படியே வந்து மோதுறீங்க மாமா. கேட்டு நான் பாட்டுக்கு செவனன்னு தள்ளி வந்தேன். நீ வந்து ஏமல இடிச்சு விட்டு என்ன கத்துற? ஆமா செவனேண்டு வந்தீங்க நீங்க. செவனேண்டு உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நீங்க செவனேண்டுதே வருவீங்க. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? ஆமா நான் சும்மா பேசினாலும் உங்களுக்கு அப்படியே கத்துற மாதிரி தான் தெரியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் வீணா போகும். இந்த இவ்வளவு துணியை அடிச்சு அழுக்கு தேய்ச்சி துவைக்கிறதுக்கு 4 நாள் ஆயிடும். ஏற்கனவே இடுப்பு கையை அந்த வலி வலிக்குது. இதை துவைச்சிட்டு வர்றதுக்குள்ள என்ன நிலைமைக்கு ஆளாவ போறேன்னு தெரியல. நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும் இந்த வீட்டுல. பொண்டாட்டி கஷ்டப்படுறா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டா நல்ல துணி அதுல போட்டுட்டு உட்காந்து நாடகத்தை பாப்பா. அவ உடம்பு கூட வலிக்காம இருக்கும்னு யாரு நம்மளை பத்தி நினைச்சு பாக்குறா சொல்லு. நம்ம கத்தி தான் என்ன பேசணும், நம்ம புலம்பிதான் என்ன பேசணும். ரசத்தி இது வந்து அலையெழுத்து அனுபவிச்சுதான் ஆகணும். போ எடுத்துட்டு போய் துவைச்சிட்டு வா. இது உனக்கு என்னடி ஆச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்னத்துக்கு தான பைத்தியக்காரிட்ட புலம்புற? பைத்தியக்காரி தான் நானு, பைத்தியக்காரி தான். என் நிலைமையை சொன்னா எல்லாருக்கும் பைத்தியக்காரி மாதிரி தான் தெரியும். இந்த பாருடிய இங்க பாரு. இப்ப எதுக்கு அப்படி கோவமா பேசுறியா? சும்மா வந்து பிரயாசம் பண்ணாதீங்க. கோவத்துல இருக்க நான் அப்புறம் ஏதாவது சொல்லி விடுறேன். இந்த பிள்ளைகளை என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறீங்களே. எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு கிடக்கணுமே. வீட்டுல சும்மா தானே கிடக்குறாளவ. அவளுக்கிட்ட சொல்லி அம்மாவுக்கு ஏதாவது ஒத்தாசா வேலை செய்ய சொன்னாதானே செய்யும். நாமளே ஏதாவது செய்ய கட்டிட்டு சொன்னாலும் எங்க அப்பா அதெல்லாம் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓ வேலைன்னு சொல்லிட்டு என்ன இடத்தலமே பேசிக்கிட்டு போகுதுவேன். சின்ன பிள்ளைவா, அதுங்களுக்கு என்ன தெரியும்? பாவாதுவ இத்தனை நாள் அதான் பசியும் பட்டினியுமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஓடியாந்துக்கிட்டு கிடந்துச்சுவ. இந்த ஒரு மாசம் லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியா விளையாண்டா போதுங்களேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறப்பயாவது ஒழுங்கா ஒரு வாய் சோறாவது தின்னுட்டு போனுச்சுவ. இப்ப அதுவும் இல்ல. லீவ் விட்ட நாள்ல இருந்து ஒரு வேளை சோறு சாப்பிடல. இப்ப உங்களுக்கு என்ன வேணுமா? விடுங்க, நான் துணி துவைக்க போறேன். இட்டி பொறுமையா தவிச்சுக்கலாம், போய் உக்காருட்டியே. ஆமா நேத்தி இந்த மாதிரி தான் சொன்னீங்க. உட்காந்துதான் ஒரு மூட்டை துணி சேர்ந்துருக்கு. அப்புறம் நாளைக்கு அவ்வளவுதான் சாமி, என்னால முடியாது. இந்த 4 துணியை துவைக்கவா உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குமா? என்னது 4 துணியா? 4 துணியா? அந்த 4 துணியை நீங்க வந்து துவைச்சு பாருங்களா மாமா, தெரியும். ஒவ்வொரு துணியில எவ்வளவு அழுக்கு. ஒரு துணி துவைக்க ஒரு சோப்பு தேவைப்படுது. அப்ப பிள்ள ஆத்தானே அப்படியே எல்லாம் சகதில உளுந்து பரலுவீங்க போல. இட்டி என்னடி அவங்க கூட என்னையும் சேர்த்துக்கிட்ட? அவ்வளவுலாவது பரவாயில்ல, உங்க துணிதான் மோசம். பேசாம போயிடுங்க. நீ இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுறேன்னு தெரியல. சரி நீ உட்காரு, நான் உனக்கு மோர் கலக்கி எடுத்துட்டு வரேன். அண்டை சூடா இருக்கு போல இருக்கு, அதான் நீ இப்படி கத்துற. என்னது மண்டை சூடா இருக்கு கத்துறேனா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இது கோவப்படாத, பொறுமையா பேசு. இப்ப யார் கோவப்பட்டு பேசுறாங்களா? நான் நல்லா தான் எப்பயும் போல தான் பேசுறேன். என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட முடியல. கோவப்படாத. நீ கேட்டு நான் வாங்கி தரலன்னு சொல்ல முடியுமா? தாரம்ட்டியே. இந்த வட்டம் விளையிட்டோம், நெல்லு பட்ட பிறகு வாங்கி தரேன். அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என் முட்டியே தேஞ்சு போயிடும். இப்ப என்ன உனக்கு இந்த துணியை தானே துவைக்கணும்? வா நான் துவைச்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்படி பரவாயில்ல வாட்டி. என்னமா நான் எந்த வேலையும் உனக்கு செஞ்சு கொடுக்காத மாதிரி இல்ல பேசுற. கல்யாணம் புதுசுல எல்லாத்தையும் நான் தானே செஞ்சுக்கிட்டு கிடப்பேன். அப்புறம் என்னவா? ஆமா அப்படின்ட்டு துணி மட்டும் துவைச்சு கொடுத்துட்டா போதுமா? அப்ப இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லு, எல்லாத்தையும் செய்யறேன். இன்னைக்கு வேலையும் எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் ஒத்தாசை பண்ணி கொடுக்குறேனே. சொல்லு என்னென்ன வேலை இருக்கு சொல்லு பாக்கும். அந்த வீட்லயும் போய் பாருங்க, புருஷன் என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களா? அதுதான் சொல்லாமட்டி தெரிஞ்சுக்கிறேன். இது செய்யுங்க மாமா, அது செய்யுங்க மாமான்னு சொன்னதானே தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே. சொல்லி கொடுத்தா கத்துக்க போறேன். இதுல என்ன இருக்கு? இது மட்டும் தானா இல்ல இன்னும் இருக்க? இன்னும் நிறைய இருக்கு. போ ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறேன். என்ன மணி ஆயிடுச்சு, மீனாட்சி இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி நம்மளை பிக்கப் பண்ண வர சொல்லலையே. ஆஃபீஸில் எதுவும் வேலை அதிகமாக இருக்குமா? வர அவள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கா. எங்கேயும் போனால் சொல்கிறது கிடையாது. லேட்டானால் கூட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் இடம் கொடுத்தா அவள் இஷ்டத்துக்கு ஆடுற போல. பார்த்து போங்க சுரேஷ். ஓகே நான் பார்த்துக்கிறேன். பைத்தியம். கட்டின புருஷன் இங்க நிக்கிற, என்னை கொஞ்சம் கூட கண்டுக்காம போறாளே உள்ள. ஏய் மீனாட்சி. மாமா இங்கதான் இருக்கீங்களா? ஐயோ ஏதோ ஒரு நினைப்புல நேரா உள்ள போயிட்டேன் மாமா. ஏதோ ஒரு நினைப்புல போனியா? அப்படி என்ன நினைப்பு உனக்கு? மாமா ஏன் இப்ப நீங்க கோவமா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எனக்கு சாப்பாடு வேணாம் மாமா, நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நான் வர வழியிலே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஹோட்டல்ல சாப்பிட்டியா? ஆமா மாமா, சுரேஷ் கூட வந்தேன். அவங்க கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னாங்க, அதான் சாப்பிட்டுட்டேன். சுரேஷ் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. இப்பதானே அவங்க கூட பைக்ல வந்து இறங்கினேன், பாக்கலையா? என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க என் கூட. இது என்ன மீனாட்சி புது பழக்கம்? யாராரு கூடயே வர்ற போற? அப்ப வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன்? என்ன மாமா நீங்க? சுரேஷ் ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றவங்க.
இந்த 2வது தெருல தான் அவங்க வீடு இருக்கு. சரி நான் அங்க தானே போறேன் தினமும். ஏன் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வராங்க, நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு மாமா. அவனை பத்தி விவரம்லாம் நான் எதுவும் கேட்கல மீனாட்சி. அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, குழந்தை இருந்தா என்ன, நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் வர? நான் தான் வீட்டுல இருக்கல்ல. இப்பெல்லாம் நீ கொஞ்சம் கூட சரியே இல்ல. என்ன மாமா சரியில்லை? எது சரியில்லை? வேலைக்கு போற இடத்துல அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். எப்பவும் எல்லாத்துக்கும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்தா முந்தானேத்து அந்த மாதிரி தான். ஆபீஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அத்தனை ஃபோன் பண்ணேன், ஆனா நீங்க போனையே எடுக்கல, படுத்து தூங்கிட்டீங்க. எவ்வளவு தலைவலியோட ஃபோன் பண்ண தெரியுமா? சரி இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பீங்க, தூங்கிருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே வந்தேன். நீயே எல்லாத்தையும் நினைச்சுக்கிறதா? உன்னைய முதல்ல வேலைக்கு அனுப்புனது தப்பு. இங்க பாருங்க மாமா, சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், எங்க போனாலும் உங்க கூட போகணும். இது என்ன இது? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட பழக்கணும்னு எனக்கு தெரியும் மாமா. எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் அடிமையா இருப்பேன்னு நினைக்காதீங்க. வீட்டுல வெட்டியா இருந்து போர் அடிச்சிருக்கோம். அதனால என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா? என்னடி சொன்ன? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன அடிச்சு பல்ல பேத்துருவோம் பாத்துக்க. வா உள்ள. இனி நீ வேலைக்கும் போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. என்ன வேலைக்கு போவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் வேலைக்கு போவேன் தான். நீங்க சம்பாரிச்சு நான் ஒன்னும் சாப்பிடல. அடிச்சுட்டா நான் அப்படியே அமைதியா இருந்துருவேன் நினைச்சிட்டீங்களா? உங்ககிட்ட அடி வாங்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் நீங்க வச்ச வேலைக்காரி இல்ல மாமா. இவ்வளவு தூரம் அப்ப நீங்க பேசுறீங்கன்னா என் மேல சந்தேகப்பட்டு தானே பேசுறீங்க. அப்ப அவனும் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டானா அவளை எப்படி வச்சு தாங்குறாங்க? நீங்க என்னன்னா மாடு மாதிரி போட்டு அடிக்கிறீங்க என்ன. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்க கூட இருக்க மாட்டேன். இப்படி அடியும் உதவி வாங்கிக்கிட்டு உங்க கூட குடும்பம் நடத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. வசந்தி, எப்ப வசந்தி? சரிப்பா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வசந்தி, மாமா வந்திருக்காரு பாருமா. மாமா வாங்க, வணக்கம். என்னடா குடும்ப உரமுறையெல்லாம் சரியா சொல்லி வச்சிருக்க போல இருக்கு. ஆமா பெரியப்பா, எல்லாரும் பத்தியும் தெரியும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கே வர்றதை மறந்துட்டு பொண்டாட்டி வீட்லயே இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஊர் பக்கம் வந்துட்டு போனா என்னடா? இல்ல பெரியப்பா, எங்க வர்றது, வேலைக்கு போறதுக்கு நேரம் சரியா இருக்கு, அதனாலதான் வாரேன். வசந்தி, அப்பாவுக்கு ஏதாவது குடிக்க கொடுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம், அதான் வாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சரிப்பா, அண்ணன் சொன்னாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடியே நானே ஒய்ஃபு புள்ள எல்லாரும் வந்துடுறோம். அண்ணன் உனக்கு சொல்லியிருக்கான்னு தெரியும். நான் நேர்ல எதுக்கு வந்தோம்னா, ஏப்பா எதுவும் காசு பண்ண தேவையா? அதெல்லாம் வேணாமா, அதெல்லாம் வேணாம். நீயே பாவம் பொண்டாட்டிக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. கல்யாணத்துக்கு வந்த தங்கையில நீ மட்டும் வந்தா போதும்னு நம்ம சொந்தக்காரங்களாம் ஆசைப்படுறாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஏமா நீ எதுவும் தப்பா நினைச்சிக்காத சரியா? என்னடா முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்மள வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னு எதுவும் நினைக்காத. நடக்க போறது இவன் அண்ணனுக்கு கல்யாணம். என்னடா அண்ணனுக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு 4 பேர் 4 வார்த்தை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நீயும் 2ஆம் தாரமா வாக்கப்பட்டிருக்க. அப்புறம் எங்க சொந்த பந்தமெல்லாம் வசந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணை கட்டிக்கிட்டான்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது எங்க குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால கல்யாணத்துக்கு வசந்து மட்டும் வந்தா போறானே. என்னப்பா பேசுறீங்க நீங்க? என்னைக்கா இருந்தாலும் இவதான் என் பொண்டாட்டி, நீங்களே வந்து இப்படி சொல்றீங்களா? நான் கல்யாணத்துக்கு வரலப்பா, போங்கப்பா. டேய், உன் பொண்டாட்டி அங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா இங்கேயே இருந்துக்கட்டும்னு சொல்லிதான்டா நான் இம்படி தூரம் வந்து பேசுறேன். அங்க வந்து யாராவது ஏதாவது கேட்டு அப்புறம் அந்த புள்ள மனசு கஷ்டப்படாதா என்ன? ஏமா நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? 1000 தான் இவன் பொண்டாட்டின்னு சொன்னாலும் 2ஆம் தரம் தானம்மா. சரிதான் மாமா, நீங்க சொன்னது சரிதான். ஏங்க மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நானும் பூ மாதிரி இங்கே இருந்துக்கிறோம். என்ன வசந்தி நீ அவங்க கூட சேர்த்துக்கிட்டு பேசுற? நீ இருந்தா நான் போவேன், இல்லன்னா நான் வரமாட்டேன். அம்மா இல்ல மாமா, அவர் வருவாரு, நான் அனுப்பி வைக்கிறேன். ஏண்டா வசந்தி, நீயே கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நீ ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி 4 பேருக்கு தான் ஊருக்கு தெரியும். அவனோலே நம்ம குடும்பத்தை நார் அடிக்கிறானவன். இப்ப மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்தனா அவ்வளவுதான். அப்புறம் உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு நீ தான் யோசிச்சு பார்க்கணும். சரி நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. வசந்தி நீங்க பேசாம அமைதியா இருங்க, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சும்மா நீ இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு நிக்காத. நீ வந்ததான் நான் போவ வசந்தி. இவர் ஏன் தான் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஏ தங்கம், எம்போட்டு நேரம் சோறாக்குற, சீக்கிரம் கொண்டு வா, பசிக்குது பாரு. என்ன வெக்கையா இருக்கு, உள்ள சத்து நேரம் நிக்க முடியல. இருங்க வாரேன். அதுக்காண்டி உனக்கு என்ன சமயக்கட்டுல ஏசியா போட்டு விட முடியும்? நீ சோறு குழம்பாக்குறதே ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை. அதுல இந்த நோனாட்டம் எல்லா விட்டு பொம்பளையும் ஆக்குற மாதிரி தினந்தோறும் எனக்கு ஆக்கி போட்டேன்னா அவ்வளவுதான் போல இருக்கு என் நிலைமை. என்ன அதான் மீனாட்சி, என்னம்மா இது இப்படி தன்னந்தனியா வந்திருக்க? எங்க மச்சம் வரலையா? என்ன என்னமாச்சி? மைனி, உங்க தம்பி எப்ப பாரு என்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு மைனி. என்னைய போட்டு மாடு மாதிரி அடிக்கிறாரு மைனி. நானும் எவ்வளவு கொடுமையை தான் தாங்குறது. அதான் இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
என்னமா சொல்ற? அடிக்கறானா? என்னவா? ஏன் என்னாச்சு? ரெண்டு பேரும் நல்ல நிலைமை இருந்தீங்க. இங்க இருக்கும்போது சண்டை போட்டுட்டு கிடந்தீங்கன்னு தனியா உங்களை வச்சோம். ஆமா மைனி, ஏன் லேட்டா போற, ஏன் லேட்டா வர, அப்படி இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறாரு மைனி. எல்லாத்துக்கும் அவரே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும். வேலைக்கு நேரான நேரத்துல போக வேண்டியதில்ல, வர வேண்டியதில்ல. ஆபீஸ் போயிட்டு வரையில யாரு கூடயாவது ஃப்ரெண்டு கூட வந்தா கூட தப்பா பேசுறாரு மைனி. அவர்கிட்ட அடி வாங்க உதவாங்க நான் என்ன அவருக்கு அடிமையா? இனிமே நான் அவர் கூட வாழ மாட்டேனே. ஏம்மா மீனாட்சி, ஏதாவது கோவத்துல பேசிருப்பாங்க, குடும்பம்னா சண்டை நடக்கதான் செய்யும். அதுக்காண்டி இப்படியே தன்னந்தனியா பொட்டியை தூக்கிட்டு வர்றது இல்லண்ணே, உனக்கு தெரியாது அவர் என்னென்னலாம் பேசினாரு தெரியுமா? ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்கான் உன் தம்பியே? புள்ளைய போட்டு அடிச்சிருக்கானா என்ன? அதனங்க எனக்கு தெரியலையே. அந்த பாவி சண்டைல ஏன் அப்படி எல்லாம் பண்ண? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? இங்க எது நடந்தாலும் தான் உடனுக்குடனே போன் பண்ணி உன் அண்ணனுக்கு தம்பிக்கு சொல்லிடுறிய. என்ன உன்னை என்ன அப்படி இப்படி சொல்றேன்னு சொல்லி உன் தம்பி கிட்ட சொல்லிருப்பேன். அந்த கோவத்துல அவன் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறானே. எங்க எனக்கு என்னங்க தெரியும்? நடிக்காத டி, நடிக்காத. எங்க சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. உன் குடும்பத்துல ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாம நடக்காது. என் தங்கச்சி மேலேயே கை வைக்கிறானா? இப்ப ஒன்ன அடிச்சு அனுப்புறேன். அண்ணனும் தம்பியை வந்து என்ன செய்யறானு பாக்குற முட்டியே. என்ன என்ன வேணும்னே? நீ சும்மா இருமா. இப்படி தன்னந்தனியா என் தங்கச்சி பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிறது என் மனசு எவ்வளவு பாடுபடுன்னு எனக்கு தானே தெரியும். அந்த கஷ்டத்தை அவனும் அனுபவிக்க வேணா? எங்க எங்க வேணாங்க. எங்க நான் போய் அவனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரமுங்க. நீ என்ன கேக்குறது? இப்போ உன்னை உதைக்கிற உதையில அவனுங்களே வரட்டு முட்டியே. எங்க எங்க வேணாங்க வேணாங்க. வேணாமா? இந்த மாதிரி தானே என் தங்கச்சியும் சொல்லிருப்ப. என்ன என்ன விடுன? அவங்க தம்பி பண்ண தப்புக்கு மைனிய போட்டு என்ன அடிக்கிற? பேசாம உள்ளப்பா. ஓடுறி உன் ஆத்தா விட்டுக்கு. நீ இந்த பக்கமே வரக்கூடாது. பாவி பையல, என்னையடா அடிக்கிற? என் அண்ணகிட்ட தம்பிகிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்யறேன்னு பாருடா. யார வாட போடங்கற? வார இருட்டி. ஐயோ என்ன அடிக்கறானே கொல்றானே. ஏன்னா ஏன் மைனி அடிக்கிற? நீ சும்மா இருமினாச்சி. அவனுங்களை அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நானும் சரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போனா ரொம்ப தான் போறானுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க? என்ன அடிச்சு கண்ணு விட்டானே பாவி. அடிச்சு கைய காலை வடிச்சு வச்சுட்டானே. இனி நாங்க போக மாட்டேன். தங்கம் என்னம்மா என்னாச்சு? போச்சுனே போச்சு, எல்லாம் போச்சு. உன் தங்கச்சி வாழ்க்கை பழா போச்சு. இனி என் பிடிச்சக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. ஏமா? ஐயோ நான் என்ன சொல்லுவேன்? நான் ஒண்ணும் பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த கவிக்கு மீனாட்சிக்கு என்னமா சண்டையா? அந்த சிரிக்கு பையன் தூக்கிட்டு அங்க வந்து விட்டான். உன் தம்பிக்காரன் எப்படி என் தங்கச்சி அடிச்சானே, என்னைய அடிச்சு தடுத்து விட்டானே. என்னம்மா அவங்க சண்டை போட்டா ஒண்ணு அடிக்கிறேனா? இந்த கோபாலுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்?